ஓம் சாந்தி. டிசம்பர் 14, 2025. அவ்யக்த பாப்தாதா முகதம். முரளி ஒரிஜினல் தேதி February 18, 2008. உலக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மௌன சக்தியுடன் பரிசோதனை செய்யுங்கள். இன்று உலகை மாற்றுகின்ற தந்தையின் நம்பிக்கை தீபங்களான எங்கும் உள்ள தனது குழந்தைகளை பார்க்கும்போது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகளான உங்களுக்கு பாப்தாதாவிடம் அதிகபட்ச ஆழ்ந்த அன்பு இருப்பதை பாப்தாதா அறிவார். அத்துடன் ஒவ்வொரு குழந்தையின் மீதும் பாப்தாதாவிற்கு பல மில்லியன் மடங்கை விட அதிகமான அன்பு உள்ளது. நீங்கள் இந்த அன்பை சங்கமயுகத்தில் சதா பெறப் போகின்றீர்கள். காலம் நெருங்கி வரும்பொழுது அதற்கு ஏற்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் தான் எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஊக்கமும் உற்சாகமும் அவர்களின் இதயத்தில் உள்ளன. இன்று 3 அதிகாரங்களும், அது மத அதிகாரம், அரசியல் அதிகாரம் அல்லது விஞ்ஞான அதிகாரம் எதுவாக இருந்தாலும் அவை அதிகபட்ச குழப்பத்தில் இருப்பதை நீங்கள் காண்கின்றீர்கள். விஞ்ஞானத்தால் கூட இப்பொழுது ஜடப்பொருளை மிக சரியாக செயல்பட வைக்க முடியவில்லை. அது நடக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் விஞ்ஞான அதிகாரம் ஜடப்பொருளுடன் செயல்படுவதை அடிப்படையாக கொண்டது. ஆனால் அவர்களிடம் விஞ்ஞானத்தின் வசதிகள் இருந்தாலும் ஜடப்பொருளும் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு இல்லை. நீங்கள் மேற்கொண்டு முன்னேறும் பொழுது ஜடப்பொருளின் இந்த விளையாட்டுகள் மேலும் அதிகரிக்கும். ஏனென்றால் ஜடப்பொருளுக்கு இப்பொழுது ஆரம்ப காலத்தில் இருந்த சக்தி இல்லை. இத்தகைய வேளையில் இதை பற்றி சிந்தியுங்கள். எந்த அதிகாரத்தால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இந்த மௌன சக்தி உலக மாற்றத்தை ஏற்படுத்தும். எங்கும் உள்ள குழப்பத்தை முடிக்கப் போவது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? வேறு எவருமன்றி இறைவனின் பராமரிப்பிற்கான உரிமையை கொண்டுள்ள ஆத்மாக்களால் மட்டுமே இதை செய்ய முடியும். எனவே உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவுடன் இருக்கும் பிராமண ஆத்மாக்களாகவும் மாற்றத்திற்கான பணியில் அவரின் சகப்பாடிகளாகவும் இருக்கும் ஊக்கமும் உற்சாகமும் இருக்கின்றன. குறிப்பாக அமிர்த வேளையில் உங்களுடன் தொடர்ந்து முன்னேறும் பொழுது 3 அதிகாரங்களிலும் குழப்பம் நிலவும் அளவிற்கு அமைதி தேவர்களான நீங்கள் சக்தி வாய்ந்த மௌன சக்தியுடன் பரிசோதனை செய்யும் அளவு குறைவாகவே உள்ளதை பாப்தாதா பார்க்கின்றார். எனவே பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் இந்த உற்சாகத்தை வழங்குகின்றார். நீங்கள் சேவை களத்தில் மிக நன்றாக ஒளியை பரப்புகின்றீர்கள். அதில் சிறிதளவு குழப்பம் இருந்தாலும் மௌன சக்தியை பரப்புங்கள். பாப்தாதா மீண்டும் மீண்டும் விரும்புகின்றார். கருவிக்கு சுகம் இல்லை, ஆனால் பாப்தாதாவால் குழந்தைகளை சந்திக்காமல் இருக்க முடியாது. குழந்தைகளாலும் பாபாவை சந்திக்காமல் இருக்க முடியாது. எனவே பாப்தாதா இந்த விசேஷமான சிக்னலை கொடுக்கின்றார். இப்பொழுது எங்கும் மௌன சக்தியின் அதிர்வலைகளை பரப்புங்கள். இப்பொழுது குறிப்பாக நீங்கள் பிரம்மா பாபாவையும் ஜெகதம்பாவையும் கண்டீர்கள். அவர் ஆதி தேவராக இருந்த போதும் மௌன சக்தியால் அவர் அதிகளவு மறைமுகமான முயற்சியை செய்தார். கர்மாதீத் ஆகுவதற்கு உங்களின் பாதியும் இந்த ஒரு விஷயத்தை மிகவும் உறுதியாக்கினார். பொறுப்பை கொண்டிருந்ததுடன் சேவைக்கான திட்டங்களை செய்யும் போதும் அவர் மௌன சக்தியை சேமித்தார். கருவி மீண்டும் மீண்டும் இருப்பிக் கொண்டிருந்தார். கருவியின் நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பாப்தாதாவிற்கு அன்பு உள்ளது. எனவே சேவையின் பொறுப்பு எத்தனை பெரிதாக இருந்தாலும் மௌன சக்தியை பயிற்சி செய்யாமல் உங்களால் நீங்கள் விரும்பிய அளவிற்கு அந்த சேவையில் உடனடியான நடைமுறை பலன் என்ற வெற்றியை பெற முடியாது. ஏனென்றால் அப்பொழுது மட்டுமே உங்களால் கல்பம் முழுவதற்கும் உங்களுக்காக வெகுமதியை உருவாக்க முடியும். இதற்கு இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ராஜ்ய வெகுமதியை சேமித்து கல்பம் முழுவதும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகுவதற்கான நேரமாகும். ஏனென்றால் இக்கட்டான நேரங்கள் நிச்சயமாக வரப்போகின்றன. இத்தகைய நேரங்களில் மௌன சக்தியும் தொடுகை சக்தியும் பிடித்துக் கொள்ளும் சக்தியும் மிகவும் அத்தியாவசியமாகும்.
இந்த வசதிகளால் எதையும் செய்ய முடியாத அத்தகைய நேரமும் வரும். ஆன்மீக சக்தியும் பாப்தாதாவின் வழிகாட்டல்களின் தொடுகையும் மட்டுமே உங்களை ஒரு பணியை செய்ய வைக்கும். எனவே நீங்களே சோதித்து பாருங்கள், அத்தகைய நேரத்தில் உங்களால் உங்களின் மனதிலும் புத்தியிலும் பாப்தாதாவின் தொடுகையை பெற முடியுமா? நீங்கள் இதை நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும். இதை எப்பொழுதும் செய்வதற்கான வழிமுறை சில நேரங்களில் மட்டுமல்ல, ஆனால் எப்பொழுதும் உங்களின் மனதையும் புத்தியையும் சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருப்பதே ஆகும். இப்பொழுது ஒத்திகைகள் தொடர்ந்து அதிகரிக்கும். அவை ஒரு வினாடியில் நிஜமாகிவிடும். எந்த ஓர் ஆத்மாவிற்கு, எந்த ஒரு பணிக்கு அல்லது எந்த ஓர் ஒத்துழைப்பு சகப்பாடிக்கு உங்களின் மனதில் அல்லது புத்தியில் சிறிதளவு எதிர்மறையேனும் இருக்குமாயின் அதை சுத்தம் மற்றும் தெளிவு என்று கூற முடியாது. இதனாலேயே பாப்தாதா உங்களின் கவனத்தை இதில் இருக்கின்றார். சோதித்து பாருங்கள், நாள் முழுவதும் எவ்வளவு மௌன சக்தியை நான் சேமித்துள்ளேன். சேவை செய்யும் போதும் எனது வார்த்தைகளில் மௌன சக்தி இல்லாதவிட்டால் நான் விரும்பிய அளவிற்கு உடனடியான வெற்றி என்ற பலனை என்னால் பெற முடியாமல் இருக்கும். அதிக அளவு முயற்சியும் குறைந்த அளவு வெகுமதியும் காணப்படும். சேவை செய்யுங்கள், ஆனால் மௌன சக்தி நிறைந்த சேவையை செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் விரும்பிய அளவை விட அதிக பெரு பேற்றை பெறுவீர்கள். உங்களை மீண்டும் மீண்டும் சோதித்து பாருங்கள். நீங்கள் தினமும் என்ன சேவை செய்கின்றீர்களோ அத்துடன் நீங்கள் அதை எங்கே செய்கின்றீர்களோ அது நல்லது என்று பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். எவ்வாறாயினும் இப்பொழுது மௌன சக்தியை சேமித்து மாற்றத்தை ஏற்படுத்துவதில் உங்களின் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். முழு உலகமும் இப்பொழுது தேடுகிறது. இறுதியில் உலகை மாற்றுவதற்கு யார் கருவியாக ஆகுவார்? ஏனென்றால் நாளுக்கு நாள் துன்பமும் அமைதியின்மையும் அதிகரிக்கிறது. அவை தொடர்ந்தும் அதிகரிக்கும். எனவே பக்தர்கள் தமது இஷ்ட தெய்வங்களை நினைக்கிறார்கள். சிலர் உச்சக்கட்டத்திற்கு சென்று துயரத்துடன் வாழ்கிறார்கள். மதமும் குருமார்களையே நம்பியுள்ளது. விஞ்ஞானிகளும் நினைக்கிறார்கள், எப்படி எங்களால் இதை செய்ய முடியும்? இது எப்பொழுது நடக்கும்? எனவே அந்த மக்களுக்கு யார் பதிலளிப்பார்கள்? அனைவருடைய இதயத்திலும் இந்த அழைப்பில் உள்ளது. எப்பொழுதுதான் பொன்னான விடியல் வரும்? எனவே நீங்கள் அனைவருமே இதை ஏற்படுத்துவீர்கள், அப்படித்தானே? நீங்களே அதை ஏற்படுத்துவீர்கள் அல்லவா? நீங்கள் தானே அது. இதற்கு கருவிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் தான் கருவிகளா? நீங்கள் பல கருவிகள் இருக்கின்றீர்கள். எனவே இது எவ்வளவு நேரத்தில் நடக்கும்? நீங்கள் அனைவரும் சந்தோஷப்படுகின்றீர்கள். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். பாருங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொன்னான நேரத்துக்கு ஏற்ப இந்த பொன்னான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு இடையே சேவை மீட்டிங்குகள் வைக்கின்றீர்கள். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த மீட்டிங்குகள் வைக்கின்றீர்கள், அப்படித்தானே? அதே போல் இதற்கும் ஒரு மீட்டிங் வையுங்கள். நினைவை கொண்டிருப்பதற்கும் சேவை செய்வதற்கும் ஒரு திட்டத்தை செய்யுங்கள். நினைவு என்றால் மௌன சக்தி என்று அர்த்தம். நீங்கள் உச்சமான ஸ்திதியில் இருக்கும் போது அதை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் ஓரிடத்தின் உச்சியில் நிற்கும் போது உங்களால் அனைத்தையும் மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களின் ஸ்திதி உச்சியில் உள்ளது. அனைத்திலும் அதி உச்ச நிலை என்ன? அதுவே பரந்தாமமாகும். பாப்தாதா கூறுகின்றார், சேவை செய்யுங்கள், பின்னர் வந்து உச்ச நிலையில் தந்தையுடன் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு களைப்பு ஏற்படும் போது நீங்கள் 5 நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இது ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது. அதே போல் அவ்வப்போது வந்து தந்தையுடன் அமர்ந்து கொள்ளுங்கள். உச்சியில் இருக்கும் மற்றொரு இடம் எது? உலக சக்கரத்தை பாருங்கள். அதில் உச்சியில் உள்ள இடம் எது? சங்கம யுகத்தில் உச்சி கடிகாரத்தின் முள் உச்சியை காட்டுகிறது, அப்படித்தானே? எனவே நீங்கள் கீழே வந்து சேவை செய்துவிட்டு பின்னர் உச்சியில் உள்ள இடத்திற்கு திரும்பி செல்லுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? காலம் உங்களை அழைக்கிறதா அல்லது நீங்கள் காலத்தை நெருக்கமாக கொண்டு வருகின்றீர்களா? படைப்பவர் யார்?
எனவே உங்களுக்கு இடையே இத்தகைய திட்டங்களை செய்யுங்கள். அச்சா, பாபா வர வேண்டும் என குழந்தைகள் கூறினார்கள். தந்தையும் ஹாஜி என்று கூறினார். அதே போல் தொடர்ந்து ஒருவர் மற்றவரின் சூழ்நிலை, சுபாவம், மனோபாவத்தை புரிந்து கொண்டு ஹாஜி என கூறுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் ஒன்று கூடலின் சக்தியானது மௌனத்தின் தீ ஜுவாலையை உருவாக்கும். நீங்கள் ஓர் எரிமலையை பார்த்திருக்கின்றீர்கள் தானே? எனவே இந்த ஒன்று கூடலின் சக்தியும் மௌனத்தின் ஜுவாலையை உருவாக்கும். அச்சா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், பம்பாய் இந்த முறை சேவை செய்கிறார்கள். அதன் பெயரே மகாராஷ்டிரா என்பதாகும். நாடகத்தின்படி மகாராஷ்டிரா பொன்னான பரிசை பெற்றுள்ளது. அது என்ன? மகாராஷ்டிரா தந்தை பிரம்மாவிடமிருந்தும் அம்மாவிடமிருந்தும் நேரடி பராமரிப்பை பெற்றுள்ளது. டெல்லியும் உத்தரப்பிரதேசமும் கூட அதை பெற்றுள்ளன. ஆனால் மகாராஷ்டிரா அதை அதிக அளவில் பெற்றுள்ளது. இப்பொழுது மகாராஷ்டிரா எப்படியும் மகத்துவமாகவே உள்ளது. நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மகாராஷ்டிரா, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைவருக்கும் ஒரே சுபாவம், ஒரே சமஸ்காரம், அத்துடன் எப்படி மௌன சக்தியை பரப்புகின்ற சேவை செய்யும் ஓர் லட்சியத்தை கொண்டிருப்பது என்பதற்கான திட்டத்தையும் மீட்டிங்கையும் வையுங்கள். இதற்கான திட்டங்களை செய்யுங்கள். நீங்கள் இந்த திட்டங்களை செய்வீர்கள் தானே? நீங்கள் அவற்றை செய்வீர்கள் தானே? நீங்கள் செய்த திட்டங்களை பற்றி ஓர் அறிக்கையை ஒரு மாதத்தின் பின்னர் பாப்தாதாவிற்கு கொடுங்கள். இந்த இதயபூர்வமான உரையாடல்களில் இருந்து மேலதிக சேர்க்கைகளை செய்ய முடியும். வெவ்வேறு பிராந்தியங்களும் மேலதிக சேர்க்கைகளை செய்வார்கள். உங்களால் ஓர் உருவத்தை உருவாக்க முடியும். மற்றவர்கள் அதில் வைரங்களை பதிப்பார்கள். உங்களுக்கு இந்த தைரியம் உள்ளதல்லவா? ஆசிரியர்களே, உங்களுக்கு இந்த தைரியம் உள்ளதா? முதல் வரிசையில் இருப்பவர்களே, உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? எந்த பிராந்தியம் சமஸ்காரங்களை ஒத்துழைக்கும் நடனத்தை ஆடும்? ஒரு பிராந்தியத்தில் இந்த தலைப்பை எடுக்க முடியும். எப்படி தூய மனோபாவம், தூய பார்வை, தூய செயல்களை கொண்டிருக்குது. இன்றொரு பிராந்தியம் இந்த தலைப்பை எடுக்க முடியும். ஓர் ஆத்மாவால் தனது சொந்த சமஸ்காரங்களை மாற்ற முடியாது விட்டால் அவருக்கு அந்த விருப்பம் இருக்கும். ஆனால் அவரால் அதை செய்ய முடியாது இருக்கும். எப்படி உங்களால் அந்த ஆத்மாவின் மீது மன்னிப்பு, கருணை, ஒத்துழைப்பு மற்றும் அன்பை கொண்டிருந்து உங்களின் பிராமண குடும்பத்தை சக்தி வாய்ந்தது ஆக்குவது? இதற்காக ஒரு திட்டத்தை செய்யுங்கள். இது சாத்தியமா? சாத்தியமா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களே, இது சாத்தியமா? அது சாத்தியம் என்று நீங்கள் நினைத்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் மகாரதிகள் ஆவார்கள். பாப்தாதா இப்பொழுது பெயர்கள் எதனையும் குறிப்பிடவில்லை. ஆனால் ஒவ்வொரு பிராந்தியமும் தாம் விரும்பியவாறு இதயபூர்வமான கலந்துரையாடலை செய்து சிவராத்திரியின் பின்னர் ஒரு மாதத்தின் பின்னர் அவர்களின் பெரு பேறுகளை வழங்க முடியும். இது மகாராஷ்டிரா. இது நல்லது. அனைத்து இடங்களிலும் விரிவாக்கம் இடம் பெறுகிறது. அதற்காக பாப்தாதா பாராட்டுகளை தெரிவிக்கின்றார். பாராட்டுகள். இதுவரை நீங்கள் செய்ததற்கு பாராட்டுகள். ஆனால் இப்பொழுது தரம் உயர வேண்டும். தரம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. தரம் என்றால் அவர்களின் வாழ்க்கையில் ஒழுங்குமுறையாக அவர்கள் நினைவின் அத்தாட்சியை காட்ட வேண்டும் என்று அர்த்தம். உங்களுக்கு மைக்குகள் மற்றும் வாரிசுகளை பற்றி தெரியும். உங்களின் புத்திகளில் நம்பிக்கையை கொண்டிருப்பதுடன் கவலையற்றவர் ஆகுங்கள். இரட்டை வெளிநாட்டவர்களே, எழுந்து நில்லுங்கள். தம்பதிகளுக்கும் குமாரிகளுக்கும் விசேஷமான ரிட்ரீட்டுகள் இடம்பெற்றன. இந்த குமாரிகள் தமது சொந்த சின்னத்துடன் வந்துள்ளார்கள். இது நன்றாக உள்ளது. குமாரிகளே, அனைவரும் உங்களை பார்க்கக்கூடிய வகையில் திரும்பி நில்லுங்கள். திரும்புங்கள். அச்சா, நீங்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள். ஆனால் குமாரிகள் இரட்டை அதிர்ஷ்டசாலிகள். ஏன்? உண்மையில் குமார்களும் அதிர்ஷ்டசாலிகளே. ஆனால் குமாரிகள் தமது குமாரி வாழ்க்கையில் அமரத்துவமாக இருந்தால் அவர்கள் குருவாய், அதாவது குருவிற்கு அடுத்தபடியாக வரிசையில் இருப்பவர் ஆக இருக்கும் பாப்தாதாவின் சிம்மாசனத்தை பெறுகிறார்கள். உங்களிடம் எப்படியும் இதய சிம்மாசனம் உள்ளது.
உங்கள் அனைவரிடமும் அது உள்ளது. ஆனால் குருவின் சிம்மாசனமே நீங்கள் அமர்ந்திருந்து முரளி வாசிக்கும் இடமாகும். நீங்கள் ஆசிரியர்களாகி மற்றவர்களுக்கு கற்பிக்கின்றீர்கள். இதனாலேயே பாப்தாதா கூறுகின்றார், குமாரிகள் இரட்டை அதிர்ஷ்டசாலிகள். அத்துடன் 21 குடும்பங்களை, அதாவது சந்ததியினரை ஈடேற்றுபவர்கள். எனவே நீங்கள் உங்களின் 21 பிறவிகளை ஈடேற்றுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் யாருக்கு கருவிகளாகின்றீர்களோ அவர்களையும் 21 பிறவிகளுக்கு நீங்கள் ஈடேற்ற வேண்டும். எனவே நீங்கள் அத்தகைய குமாரிகள் தானே? நீங்கள் அத்தகையவர்களா? பக்கா உறுதியாகவா? சிறிது பலவீனமாக இருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் உறுதியானவர்கள். அவர்கள் உறுதியான குமாரிகளா என்று நீங்கள் பார்த்தீர்களா? நியூயார்க் மோகினி பெண்ணிடம் பாப்தாதா கேட்கின்றார், குமாரிகளின் குழு உறுதியாக உள்ளதா என கூறுங்கள். அவர்களின் ஆசிரியர் யார்? மீராபெண். அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் கைத்தட்டலாம். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். இது 8வது குமாரிகள் ரிட்ரீட். அவர்களின் தலைப்பு சொந்தமாக இருக்கும் அனுபவம். 30 நாடுகளிலிருந்து 80 குமாரிகள் வந்திருந்தார்கள். அனைவருக்கும் சொந்தமாக இருக்கும் மிக நல்ல அனுபவம் ஏற்பட்டுள்ளது. பாராட்டுகள். இவர்கள் குமாரிகள். நீங்கள் அனைவரும் யார்? அவர்கள் குமாரிகள். நாங்கள் பிரம்மா குமார்கள், பிரம்மா குமாரிகள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். நீங்களும் தலைத்தவர்கள் அல்ல. இது குமார்களின் ஒரு குழு. இது கலந்துள்ள ஒரு குழு. அது நல்லது. தம்பதிகளான உங்களுக்கு என்ன போதை உள்ளது? உங்களிடம் உள்ள மேலதிக போதை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இல்லறத்தவர்கள் இந்த ஞானத்தை கிரகிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து பெரும்பாலான மக்கள் தங்களாலும் இதை செய்ய முடியும் என்ற தைரியத்தை வளர்த்துக் கொண்டார்கள். எங்களாலும் இதை செய்ய முடியும். முன்னர் அவர்கள் நினைப்பதுண்டு, ஒரு பிரம்மா குமாரி ஆகுவது என்றால் அவர்கள் அனைத்தையும் துறக்க வேண்டும். ஆனால் இப்போது ஒரு பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி ஆகிய பின்னரும் அவர்களால் அனைத்தையும் செய்ய முடியும். தமது குடும்பங்களுடன் வாழ்ந்த வண்ணம் தொடர்ந்து அனைத்தையும் செய்ய முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். தம்பதிகளிடம் இன்னொரு சிறப்பியல்பும் உள்ளது. அவர்கள் மகாத்மாக்களிடமும் சவால் விடுத்துள்ளனர். அதாவது ஒன்றாக வாழும் பொழுதே, அனைவருடனும் பழகும் பொழுதே அவர்களின் இறைவனுடனான தொடர்பு மேன்மையானது. அதனால் அவர்கள் வெற்றியாளர்கள். எனவே வெற்றிக்கான தைரியத்தை கொடுப்பது தம்பதிகளின் கடமையாகும். இதனாலேயே பாப்தாதா தம்பதிகளை பாராட்டுகின்றார். இது சரிதானே? நீங்களே அவர்களுக்கு சவால் விடுப்பவர்கள், அப்படித்தானே? நீங்கள் இதில் உறுதியாக இருக்கின்றீர்களா? யாராவது வந்து சிஐடி வேலை பார்த்தால் அவர்கள் அதை செய்யட்டும். அவர்களிடம் சொல்லுங்கள், அவர்களால் இதை செய்ய முடியும். உங்களுக்கு இந்த தைரியம் உள்ளதா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, பாப்தாதா எப்பொழுதும் இரட்டை வெளிநாட்டவர்களை தைரியசாலிகள் என்று கருதுகின்றார். ஏன்? நீங்கள் வேலைக்கு செல்கின்றீர்கள், வகுப்புகளுக்கு வருகின்றீர்கள், உங்களில் சிலர் வகுப்புகளையும் எடுக்கின்றீர்கள். அத்துடன் நிலையங்களில் சகல துறை சேவையிலும் உதவியாளர்கள் ஆகின்றீர்கள் என்பதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். இதனாலேயே பாப்தாதா உங்களுக்கு இந்த பட்டத்தை வழங்குகின்றார். நீங்கள் சகல கலா வல்ல குழுவினர். இந்த முறையில் தொடர்ந்து முன்னேறுங்கள். அத்துடன் அதே போல் மற்றவர்களையும் முன்னேற செய்யுங்கள். ஆசிரியர்கள். ஆசிரியர்களான நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா? பல ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அச்சா, பழையவர்களும் எழுந்து நிற்கிறார்கள். நல்லது. நீங்களும் தந்தைக்கு சமமானவர் என்ற பட்டத்தை பெற்றுள்ளீர்கள். தந்தை இங்கே ஆசிரியராகவும் வந்துள்ளார். ஓர் ஆசிரியர் என்றால் தமது சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் மற்றவர்களை அனுபவசாலிகள் ஆக்குபவர் என்று அர்த்தம். அனுபவத்தின் அதிகாரமே மிகவும் மகத்தானது. யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்றை ஒருமுறை அனுபவம் செய்தால் அவரால் தனது வாழ்நாள் முழுக்க அதை மறக்கவே முடியாது. நீங்கள் கேட்ட அல்லது பார்த்து எதையாவது மறக்கக்கூடும். ஆனால் நீங்கள் எதை அனுபவம் செய்தீர்களோ அதை ஒருபோதும் உங்களால் மறக்க முடியாதிருக்கும். எனவே ஆசிரியர்கள் என்றால் அனுபவசாலிகள் ஆகுவதுடன் மற்றவர்களையும் அனுபவசாலிகள் ஆக்குபவர் என்று அர்த்தம். நீங்கள் இதையே செய்கின்றீர்கள்.
கொள்வீர்கள். அப்படித்தானே? அச்சா, உங்களின் அனுபவத்தில் எது குறைந்தாலும் அதை 1 மாதத்திற்குள் நிரப்பிக் கொள்ளுங்கள். பின்னர் பாப்தாதா பெரு பேற்றை கேட்பார். அச்சா, பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்திலும் உலக ராஜ்ய சிம்மாசனத்திலும் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களின் மௌன சக்தியை சதா அதிகரிக்கும் நேரத்தில் மற்றவர்கள் முன்னேறுவதற்காக மற்றவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்குபவர்களுக்கும் சதா சந்தோஷமாக இருப்பதுடன் அனைவருக்கும் சந்தோஷ பரிசை கொடுப்பவர்களுக்கும் எங்கும் உள்ள பாப்தாதாவின் அதிர்ஷ்டமான அன்பான குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் ஆசீர்வாதங்களும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். ஒவ்வொரு நிலைமையிலும் பாதுகாப்பாக இருப்பதன் மூலம் நீங்கள் குளிரூட்டப்பட்ட பயணச்சீட்டிற்கான உரிமையை பெற்றுக் கொள்வீர்களாக. ஒவ்வொரு நிலைமையிலும் பாதுகாப்பாக இருக்கும் குழந்தைகளே குளிரூட்டப்பட்ட பயணச்சீட்டை பெறுவார்கள். ஏசி ரிசர்வேஷன். எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு வினாடியில் எந்த ஒரு பிரச்சனையையும் வெற்றி கொள்வதற்கான சான்றிதழை நீங்கள் பெற வேண்டும். எப்படி நீங்கள் அந்த பயணச்சீட்டிற்கு பணம் கொடுக்கின்றீர்களோ அதே போல் இங்கே சதா வெற்றியாளராக இருக்கும் பணம் உங்களுக்கு தேவை. அதன் மூலமே உங்களால் இந்த பயணச்சீட்டை பெற முடியும். இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் அனைத்து நேரத்திலும் தந்தையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் எண்ணற்ற வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். ஸ்லோகம். சூழ்நிலை எத்தகையதாக இருந்தாலும் அது கடந்து செல்ல விடுங்கள். ஆனால் ஒருபொழுதும் உங்களின் சந்தோஷத்தை கைவிடாதீர்கள். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது சம்பூர்ணமாகவும் கர்மாத்திதாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். உங்களின் படைப்பான ஆமையால் ஒரு வினாடியில் அதன் அவயங்கள் அனைத்தையும் உள்ளிழுத்துக் கொள்ள முடியும். படைப்பிற்கே அடக்கிக் கொள்ளும் சக்தி உள்ளது. முற்றுப்புள்ளி இடும் சக்தியின் அடிப்படையில் மாஸ்டர் படைப்பாளர்களான உங்களால் ஒரு வினாடியில் சகல எண்ணங்களையும் நிறுத்தி ஒரு வினாடியில் ஓர் எண்ணத்தில் ஸ்திரமாக முடியும். நீங்கள் உங்களை உங்களின் பௌதீக அங்கங்கள் அனைத்தின் செயல்களின் விழிப்புணர்விற்கு அப்பால் ஆத்ம உணர்வு ரூபத்தில் ஸ்திரப்படுத்தினால் நீங்கள் கர்மாதி ஸ்திதியை அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி.